ருத்ராஜ் கைவாட் வந்து இந்தியாவோட ஒரு டாப் 10 ஐசிசி ரேங்கிங்கில் T20 ரேங்கிங்கில் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலுமே அவரோட பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு இன்செக்யூராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் T20 கேமை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து கில்லு வந்து பார்த்திங்கன்னா என்னதான் ஃபார்ம் இல்லைனாலுமே ஒரு ஆல் ஃபார்மட் பிளேயரை வந்து இந்தியா கருதுங்காட்டி அவர் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக மோஸ்ட்ங்காட்டி வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன்சி கொடுத்தாங்க. இதுலேருந்தே வந்து அவர் ஆல் ஃபார்மேட் கேப்டன்சி பார்க்குறத நிறையா பின்னாளுகள்னு சொல்லியிருந்தாங்க. இதனாலேயே அவரோட பிளேஸ் வந்து கன்ஃபார்மாக இருந்தாலும் T20 அந்தளவுக்கு ஒரு பெரிய பேட்ஸ்மேனாக இல்லைனாலுமே கூட இறங்குற ஜெய்ஸ்வால் மற்றும் அபிஷேக் சர்மா பார்த்திங்கன்னா வந்து அவங்களால என்ன முடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிம்பாப்வே T20 தொடரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருந்தாங்க. ஜெய்ஸ்வாலை பற்றி சொல்லவே வேண்டாம் அப்படியே அவர் எல்லா ஒன் டே தவிர வந்து T20 போட்டியாகட்டும் டெஸ்ட் போட்டியாகட்டும் ரெண்டுமே வந்து இந்தியாவுக்காக நம்பவே சிறப்பாக விளையாண்டுக்கிறாரு. இப்படி இருக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கில்லும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே மற்றும் டெஸ்ட் போட்டிகள் நல்லா விளையாடுறங்காட்டி அவருக்கு வந்து இந்தியா அணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர ரெகுலர் விக்கெட் கீப்பரான நம்பர் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஷப் பண்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜ் கைவாட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 4 வந்து ஜிம்பாப்வே தொடரில் ஆடினார். ஆனால் ரெகுலர் விக்கெட் கீப்பர்ஸ் எல்லாம் வரும்போது ருத்ராஜ் கைவாட்டுக்கு வந்து இடம் கிடைக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாத்தியமில்லாதவே இந்திய அணி வந்து கருதப்படுது. இந்திய அணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்த பிளேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜ் கைவாட். ஆனால் வந்து ருத்ராஜ் கைவாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிம்பாப்வே தொடரில் வந்து 250 அடிச்சிருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளேஸ் வந்து இன்செக்யூராக இருக்குதுன்னு தான் சொல்கிறது. இதனாலேயே வந்து ருத்ராஜ் கைவாட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய டீம் இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. ருத்ராஜ் கைவாட் வந்து நல்ல ஒரு பேட்ஸ்மேன் டெக்னிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்தியாவோட வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இந்தியா டீம் இருக்கிறங்காட்டி வந்து ருத்ராஜ் கைவாட்னால அவர் அடுத்த ஐபிஎல் நல்லா பண்ணுங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிற 2026 நடக்கிற T20 வேர்ல்டு கப்பில் வந்து ருத்ராஜ் கைவாட் இடம் பிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கெல்லு தலைமையிலான இந்திய அணி தான் வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து செல்லு. இதில் வந்து ருத்ராஜ் கைவாட் பேர் இருக்குமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை கில்லை பார்க்குறாங்க. ஆனால் வந்து ருத்ராஜ் கைவாட் பார்க்கல. ருத்ராஜ் கைவாட் என்ன அடித்தாலும் கில்லுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுக்குறாங்க.